பிரைஸ் லார்ட். இன்றைக்கு மத்திய சுவிசேஷம் அதிகாரம் 26 சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்வி 1. பிரதான ஆசாரியன் யார்? பதில் காய்பா. கேள்வி 2. இயேசுவை எப்படி கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள்? பதில் தந்திரமாய் பிடித்து. கேள்வி 3. பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்தவன் யார்? பதில் சீமோன். கேள்வி 4. தைலத்தை இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றினவள் யார்? பதில் ஒரு ஸ்திரீ. கேள்வி 5. எதை ஊற்றினது இயேசுவை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாயிருந்தது? பதில் தைலத்தை தன் சிரசின் மேல் ஊற்றினது. கேள்வி 6. பிரதான ஆசாரியரிடத்தில் நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன் என்றவன் யார்? பதில் யூதாஸ்காரியோத்து. கேள்வி 7. யூதாஸ் எத்தனை காசுக்கு இயேசுவை காட்டிக் கொடுத்தான்? பதில் 30 வெள்ளி காசுக்கு. கேள்வி 8. யார் என்னை காட்டிக் கொடுப்பான் என்றார்? பதில் என்னோடே கூட தாளத்தில் கையிடுகிறவனே. கேள்வி 9. யார் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார்? பதில் மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறவன். கேள்வி 10. எது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்று இயேசு சொன்னார்? பதில் அப்பம். கேள்வி 11. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு எங்கே புறப்பட்டு போனார்கள்? பதில் ஒலிவமலைக்கு. கேள்வி 12. இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் எப்படி இடறல் அடைவீர்கள் என்றார்? பதில் மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி. கேள்வி 13. உயிர் தெழுந்த பின்பு எங்கே போவேன் என்றார்? பதில் கலிலேயாவுக்கு. கேள்வி 14. நான் ஒரு காலும் இடறல் அடையேன் என்றவன் யார்? பதில் பேதுரு. கேள்வி 15. சேவல் கூவுகிறதற்கு முன்னே எத்தனை தரம் மறுதலிப்பாய் என்றார்? பதில் 3 தரம். கேள்வி 16. இயேசு எங்கே ஜெபம் பண்ண போனார்? பதில் கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு. கேள்வி 17. எது மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்றார்? பதில் என் ஆத்துமா. கேள்வி 18. எத்தனை மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்றார்? பதில் 1 மணி. கேள்வி 19. எது பலவீனம் உள்ளது என்றார்? பதில் மாம்சமோ.
கேள்வி 20. மனுஷகுமாரன் யாருடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுகிற வேலை வந்தது என்றார்? பதில் பாவிகளுடைய. கேள்வி 21. யூதாஸ் இயேசுவை எப்படி காட்டிக் கொடுத்தான்? பதில் முத்தம் செய்து. God bless you.